Audio Jungle. நம்ம பார்க்க போகிற மூவி சூரியர் போற்று. இப்போ தாங்க நான் பார்த்து முடித்தேன் அந்த படத்தை. வேறு லெவலில் இருக்குங்க அந்த படம். படத்துக்கு ரேட்டிங் நான் 10க்கு 10 கொடுப்பேங்க. கண்ணை முடிக்கிட்டு நான் 10க்கு 10 கொடுப்பேன். அந்த அளவுக்கு இந்த ஒர்த்தான படங்க இது. பொதுவாக தமிழ் படத்தை பற்றி பேச மாட்டோம். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணுங்க. ஏன்னா ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பேசுவோம். இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும். சூரியர் போற்று. யாராவது இந்த படத்தை சரியில்லை, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவளோட செருப்பு காலத்திலே நீங்கள் அடிக்கலாம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு இது ஒர்த்தான படம். யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்காம இருக்குங்க, கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் போய். இந்த படத்தோட முழு கதையும் சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண நான் விரும்பலைங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் அந்த முக்கியமான சீனு மட்டும் நான் சொல்கிறேன். நான் என்னென்ன படத்தில் வரோம், எப்படி அவர் கஷ்டப்பட்டார்னு சொல்கிறேன் நான். அதை மட்டும் கேட்டுக்குங்க. இந்த படத்தை நான் ஃபுல்லாக சொல்ல போகிறது கிடையாது. உங்கள் ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு நான் சொல்கிறேன் இந்த படத்தை. நான் இந்த படத்தை பற்றி சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு பல மடங்கு உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டும். சரி வாங்க, வேகமாக இந்த படத்தை பற்றி மெயினான விஷயத்தை மட்டும் பேச போகிறோம். இந்த கதை ஃபுல் கதையும் இல்லை, எனக்கு பிடிச்ச இந்த சீனை மட்டும் நான் சொல்ல போகிறேன். என்னென்ன சீனில் இருந்து அதை மட்டும் நான் சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். வாங்க வேகமாக போய் இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறக்காமல் இந்த படத்தை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரெல்லாம் ஹாலிவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனில் வானத்தில் ஃப்ளைட்டு பறக்குதுங்க. ஒரு விமானம் பறக்குதுங்க. சென்னை ஏர்போர்ட்டில் இறங்க விட மாட்டானோ. இந்த வண்டியில் ஃபியூலும் இல்லை, டீசலும் அதை இல்லை. அந்த வண்டியில் இந்த ஃபியூலை வச்சுக்கிட்டு சில கிலோமீட்டர் தான் போக முடியும். நிறைய பேர் திமிரில் அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கானுங்க. எப்படியோ அந்த பைலட்டை ரீச் பண்ணிடுறாருங்க நம்ம ஹீரோ. சென்னை ஏர்போர்ட்டில் விடலன்னா என்னடா தாம்பரத்தில் இறங்கடான்னு சொல்கிறாரு சூர்யா. எப்படியோ அந்த ஃப்ளைட்டை இறக்கிறானுங்க கீழே. அந்த சக்கரத்துக்கு மட்டும் தான் ஃபால்ட் ஆகிடுச்சு. இந்த ஓட்டினவங்களுக்கும் பைலட்டுக்கும் எதுவுமே ஆகலை. இங்கே தாங்க அந்த ஸ்டோரியே ஆரம்பிக்குது. இன்ட்ரெஸ்ட் கொடுக்கக்கூடிய 1-2 சீனை பற்றி தாங்க நான் பேச போகிறேன். இந்த படத்தை நீங்கள் அதிகமாக கணிக்க முடியாது. உங்கள் ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு நான் பேசுவாங்க இந்த படத்தில். ஏன் சென்னை ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டை இறங்க விடாமல் தடுக்குன்னு இந்த படத்தை பார்த்தா தாங்க தெரியும். இந்த படம் முழுக்க கிராமத்தை காத்த மண் வாசனையாக பறக்கிற அளவுக்கு செஞ்சுருப்பானுங்க இந்த படத்தை. இவன் ஹீரோவும் மதுரைக்காரன் தாங்க. இவன் ஹீரோன்னு சொல்லவே தேவையில்லைங்க. அவங்களும் மதுரைக்காரன் மாதிரியே அப்படியே நடிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கேரக்டரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இறுதி சுற்றில் வரமுல அந்த பாக்ஸிங் கோச்சிங்காக அவன் அதே மாதிரி கேரக்டர் தாங்க வச்சு செஞ்சுருப்பாங்க இந்த படத்தில். இந்த ஹீரோயினுக்கு அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்படியே இந்த படம் கேரக்டரை நம்ம சூர்யா சார் கல்யாணம் பண்ணால் அப்படி இருக்கும், அதே மாதிரி தாங்க இந்த படத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினிக்கும் வன்முறை காதலுங்க. ஏன் வன்முறை காதல்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு இந்த சீனை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எதுக்கு வன்முறை காதல்னு 100 வருஷத்துக்கு முன்னாடி எதுக்குடா நம்மளை கரண்ட்டு, எதுக்குடா நம்மளை மின்சாரம்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. மின்சாரம் இல்லாட்டி வாழ முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருந்தாங்க. இந்த மின்சாரம் இல்லாமல் வாழ முடியுமான்னு சொல்லி 2 இடத்துல இந்த படத்தில் கேட்டிருப்பாங்க. 2 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 இடமே பார்த்திங்கன்னா அருமையான இடம். சூர்யா பெத்த அப்பனே பார்த்து என்ன மைத்துங்கன்னு சொல்லி கேட்டுடுறாரு. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவங்க அம்மா பிள்ளை சாப்பிட்ணுமேன்னு சொல்லி அவங்க குறியாக இருக்கு. அவங்க அம்மாக்காரை ஒரு வார்த்தை அவங்க பிள்ளையை திட்ட விட மாட்டாங்க, தொட விட மாட்டாங்க. இதே ஒரு கட்டத்தில் ஹீரோ பலார்னு அரைகிறாங்க. அவங்க அம்மா காலில் கதறுவான். ஏன் முறைச்சிக்கிட்டே தெரிகிற ஒரு மேஜர் ஹீரோ கிராமத்துக்காரன்னு அவனுக்கு காது கொடுத்து கூட ஐடியா கேட்க மாட்டாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கும் பொண்ணை பிடிச்சி போச்சுங்க. ஆனாலும் 3 வருஷம் கல்யாணமே வேணான்னு சொல்கிறாங்க. ஏன் 1-2 இடத்துல ஒரு பத்திரிக்கை, ஒரு மீடியாக்காரி ஒரு உதவி தேவனும் சாதாரண கிராமத்து பையன், கடனில் இருக்கிறவன், வட்டிக்கு கடன் வாங்கிட்டு இருக்கிறவன். இவனுக்கும் அந்த பத்திரிக்கிற அம்மாவுக்கும் ஒரு இன்ட்ரோடியூஷன், அவங்களுக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி காமிப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா யதார்த்தமாக இருக்கும். ஏழைகளுக்குன்னே எடுத்த படங்க இது. எப்படி பணக்கார ஏழைகளை எப்படி நடத்துவானோ அதே மாதிரி ஏழைங்களுக்கு புரிய வைக்கிறதுல இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா ஏரோப்ளேன் பிஸ்னஸ் பண்ணுறானோ.
இதில் வரவு செலவு டேர்ன் ப்ராஃபிட்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மக்கள் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா சொல்ல வைக்க ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இதில் புரிய வைக்கிறது வந்து கஷ்டம். அந்த படத்தை பொறுத்தவரை கஷ்டமானதுங்க. ஆனால் அதுக்காகவே 2 கேரக்டர் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. எப்படி வந்து புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குன்னே 2 கேரக்டர் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. மக்களுக்கு புரிகிற மாதிரியும் அருமையாக அந்த கதையை சொல்லிட்டு போவாங்க. அந்த இடத்துல நிற்கிறாங்க டேரக்டர். சாதாரண ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல இந்த கதையை புரிகிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். டேரக்டர் வேறு லெவலுங்க. நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகிடும். 2வது தரமாக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து கட்டியிருப்பாங்க. என்னடா இது கண்டாய விஷயமா இருக்குன்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கரெக்டாக. நான் அதை சஸ்பென்ஸாகவே விட்டுடுறேன். ஒரு ஏழை நல்ல ஐடியாவை கையில் வச்சுக்கிட்டு இந்த சமுதாயம் பார்த்தீங்கன்னா அவனை வளர விடாமல் தடுக்குது. எப்படியெல்லாம் அவனை அடித்து தோற்றலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி செதுவாக செதுக்கி வச்சுருப்பாங்க அந்த படத்தில். புருஷங்கிட்ட இந்த சொத்தம் போச்சு, சொகமாக போச்சு, சொத்து போச்சு, வேலை போச்சு, வீடு போச்சு, அவன்கிட்ட இருக்கிறது எல்லாமே போயிடுச்சுங்க. பொண்டாட்டி இருக்கிற அவ காசில் தான் சாப்பிட்ணுன்னு நிலமையே வந்துடுச்சு. சொந்த பந்தம் எல்லாம் எப்படி பண்ணணும், சமுதாயம் வந்து எப்படி பண்ணான்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். அப்படியே பார்த்தீங்கன்னா 1-2 டைலாக்ல அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. என்னத்தான் ஹீரோ வந்து புரிச்ச ஹீரோவாக இருந்தாலும் வெளியே வந்து கோவத்தை காட்டிக்காம பொண்டாட்டிகிட்ட தான் வந்து கோவத்தை வந்து காட்டுவாங்க. என்னத்தான் இருந்தாலும் பொண்ணுங்க மேலே வந்து கை வச்சுறீங்களா, பொண்டாட்டி மேலே தான் கை வச்சுறீங்களா சொல்லிட்டு தான் கேட்டுட்ருப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா கலை யதார்த்தம். மிடில் கிளாஸில் ஏகப்பட்ட இடத்துல இதெல்லாம் சாதாரணமான நடக்கிறது தான். இதுலேயும் காதல் இருக்கும், பாசம் இருக்கான்னு சொல்லி காமிப்பாங்க பாருங்கள். இந்த படம் வேறு லெவல் தான் சொல்லி ஆகும். அவ்வளோதான், வாழ்க்கையே போச்சு, எந்திரிக்கவே முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஹீரோவுக்கு வந்து வீட்டு மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து கிடைக்குது. அந்த ஐடியாவில் தான் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக்குது இந்த ஹீரோவை. பார்த்தீங்கன்னா தூக்கி நிமித்துது. இது நான் சொல்ல மாட்டேன், இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. மிடில் கிளாஸுக்கோ ஏழைக்கோ கையை கொடுத்தா இந்த சானிடைசரை போட்டு கையை போட்டு கழுவிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்களோட வழக்கம். ஆனால் எம்மாளுங்க ஊட்டி விடுற சீன்லாம் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஃப்ராக்சன் ஆஃப் சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் அந்த படத்தை சாதாரணமாக காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா புகழ்கிற அளவுக்கு ரேஞ்சுக்கு இருக்கோன்னா இந்த படம் எப்படி இருக்கோன்னு பார்த்துக்குங்க. ஆனால் இந்த மாதிரி சீன்லாம் நோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா சீனு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் புருஷன்கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இருக்காது. ஆனால் பொண்டாட்டிகிட்ட தான் காசு வாங்கணும். ஆனால் முரட்டு கௌரவம் அந்த புருஷன்கிட்ட அவகிட்ட கேட்க விடாது. தாண்டி நம்ம காசு என்ன கேட்போம், 3 மாதத்தில் காசு தந்துடுறேன், காசு வந்து கடனாக தானே கேட்போம். அப்படிப்பட்ட சீன்லாம் அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை போய் பாருங்கள். வில்லன் வேலைக்காரன்ட்ட கேட்பான், 10 ரூபா காசு இல்லை, எப்படி அவனுக்கு நிம்மதியாக தூக்கம் வருதுன்னு கேட்பான். ஏன்னா பஞ்சுமத்தில் படுத்தீங்கன்னா தூக்கம் வர மாட்டுது. இது ஒரு சீனாக அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. படத்தில் வைக்க வேண்டிய சீனை தேவையில்லை, ஆனால் இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அங்கே நிற்கிறாங்க டேரக்டரு. கிராமத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா கேட்டது எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னா பின்னாடி வந்து குத்தி காமிப்பான பாருங்கள். இந்த பொருணை பேசுவானா அதையும் பார்த்தீங்கன்னா அழகாக அந்த டேரக்டர் வந்து இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. இப்படி கணக்கில் பார்த்தீங்கன்னா காசு வந்து தேவைப்படுது ஹீரோவுக்கு. ஆனால் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து காசு வந்து வந்துக்கிட்டே இருக்குது காசு. இந்த நல்ல விஷயத்த தானே அந்த பதற்றத்தோடு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த படத்தில் அப்படியே செதுக்கி வச்சுருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னேன்னா ஹீரோயின் வந்து கல்யாணம் ஆகிடும். ஹீரோனோட புருஷன், ஹீரோனோட பொண்டாட்டி, அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். 1 மணி நேரம் 44 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சீனு வரும். பார்க்க மறந்துடாதீங்க. நம்ம ஹீரோ வெறும் 10 நிமிஷம் தாங்க அதை வந்து பேசுவான். அதையும் தாண்டி நம்ம ஹீரோ வந்து வருவான் பாருங்க. அதையும் தாண்டி என் மாடு வந்துச்சுன்னா மேலே வரான். முழு மணி நேரமாகவே நம்ம ஹீரோ பின்னாடி பார்த்தீங்கன்னா வெளில வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் பண்ணணுன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பான். அப்படி உழைச்சிக்கிட்டு இருக்காருங்க மிஸ்டர் மல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. மல்லையாந்தாங்க பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இவருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து படத்தில் வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. பர்சனல் லோன் வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ண வருவாங்களே அந்த சீனில் அந்த அருமையாக சொல்லியிருப்பாங்க அந்த படத்தில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 2 சீன் இருக்குங்க. அந்த 2 சீன் நான் சொல்லிடுறேன். ஹீரோவுக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. அந்த பிரச்சனையில் டெலிஃபோன் பூத்தில் தான் முன்னாடி காலத்தில் பேசுகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டுருப்பான். அப்போ பொண்டாட்டியே மறந்துடுவான். அப்போ பின்னாடி வண்டி கொஞ்சம் தான் நிப்பாட்டி இப்போ பார்ப்பான். பொண்டாட்டி வந்து போன்னு சொல்லுவாள். அப்படியே நான் வந்து ஆட்டோவில் போய்க்கிறேன், நீ வந்து போன்னு சொல்லுவாள். எதுக்கே அந்த படத்தை வந்து இந்த சீனை புகழ்கிறேன் அப்படின்னு தான் கேட்பாங்க. இதை நான் அடுத்த சீனில் வந்து சொல்கிறேன். அதே பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா பிரசவ வலி வருங்க. மாதம் கர்ப்பிணி, பிரசவ வலி வரும். அந்த 20 தூரத்தில் தாங்க நிற்பார் நம்ம ஹீரோ. ஆனால் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத அளவுக்கு நிற்பார். அப்படி இருக்கும்போதே நான் பார்த்துக்கிறேன்டா மாறா, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படியே செம்மையாக இருக்கும்.
ஃப்ரெண்டுக்கு காசை கொடுத்தாச்சுங்க. அவனுக்கு இப்போ பண பிரச்சனை இருக்கும்போதே இதை விட நாசுக்காக கேட்க முடியாது. இந்த மாதிரி கேட்குற பார்த்தீங்கன்னா கேரக்டர் மலையா வந்து ஹீரோவை பார்த்து ஒரு டீல் வந்து பேசுவார். அப்போ வந்து ஹீரோ வந்து போடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டாவத்தை வந்து பேசுவார் பாருங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சின்ன சீன் தாங்க. நம்ம ஹீரோயினை வந்து கண்டிஷன் போட்டிருப்பாங்க. ஏதாச்சும் வந்து இப்போ இதை தவறு ஏதாச்சும் பண்ணனா அந்த சோத்துல வந்து விஷத்தை வச்சிருவேன்னு ஹீரோகிட்ட சொல்ல. இந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று நம்ம ஹீரோக்கு வந்து சூப்பர் டீலுங்க. கோடி கணக்கில் பார்த்தீங்கன்னா நஷ்டம், கோடி கணக்கில் நஷ்டமாயிடும். இது இருக்கிறப்ப ஊர் மக்களுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க எல்லாம் காசு வந்து கொட்டியிருக்கானோ. விதை நிலம்லாம் விற்று காசு வந்து புரட்டி கல்யாணோட தள்ளி போட்டு இந்த இது காசு போட்டு இதுக்கெல்லாம் பிரச்சனை வந்து இது பொண்டாட்டி காசு நம்ம வந்து தின்றுட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி பிரச்சனை ஆரம்பிக்குதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்கான். கூட இருக்கிற ஃப்ரெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நச்சரிச்சுக்கிட்டே இருக்கானோ. அப்போ தான் பிஸ்னஸை விற்றுட்டு காசு பார்ப்பேனான்னு சொல்லிட்டு மலையாளி வந்து கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு நான் 14 கோடி தரேன், இவனுக்கு 2 கோடி ரூபா செலவுன்னு வச்சுட்டா கூட 14 கோடி பார்த்தீங்கன்னா லாபம் வந்திருக்கும். இந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வரப்போ பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டிக்கிட்டு இருக்காங்க வீட்டில். அப்போ வந்து ஹீரோ வந்து கேட்குறான், சாப்பாடில் வந்து விஷம் வச்சுட்டேன். விஷத்தை வச்சிருவான் தான் சொல்லியிருக்கான். பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்கான், மலையா அவன் வந்து 14 கோடி தரேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு சாப்பாடு ஊட்டிட்டு பார்க்குறான். சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டியா அப்படின்னு கேட்குறான். எனக்கு காசை வாங்கிட்டேன்னா நான் கண்டிப்பான விஷம் வச்சு எதிர்ப்பேன் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்கிறேன். அதான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கெமிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா வன்முறை காதல்னு சொல்லிட்டு நான் வந்து பேர் வச்சேங்க. நம்ம வந்து எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போங்க. ஆனால் இந்த படத்தில் என்னை வந்து 4 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து அழுவ வச்சுட்டாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலே பண்ண முடியலங்க. இந்த சீன் நான் இந்த சீனை வந்து பேசுகிறேன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த சீனில் வந்து எங்கள் அப்பா வந்து இறந்துருவார். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். நான் சஸ்பென்ஸாக வச்சுக்கிறேன். அது மட்டும் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக. நான் இதை பேசிகிட்டு பார்த்தீங்கன்னா படம் பார்க்காதவங்க வந்து படம் பாருங்கடான்னு சொல்கிறத நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த படத்தில் எம்மளை மாதிரி ரிவ்யூலாம் பண்ணுவாங்களா ஹாலிவுட் மூவிலாம், அதே மாதிரிலாம் அந்த ஹாலிவுட் மூவியை பார்க்குற மாதிரிலாம் கண்டிப்பாக அதை பார்த்துறாதீங்க. இதை கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு சீனாக என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அந்த கண்டிப்பாக ரிவ்யூ மட்டும் நீங்கள் பார்த்துறாதீங்க ஃபுல் படத்தையும். ஆனால் இந்த முக்கியமான ஒரு சீன் இருக்குங்க, அது எப்படி நான் விட்டேன்னு தெரில. ஆனால் கையில் பார்த்தீங்கன்னா 6000 தான் இருக்குது. அந்த 6000 வச்சுக்கிட்டு இந்த பிச்சை கேட்கணுங்க. அந்த ஒரு சீனு ஒன்று வர பாருங்க ஏர்போர்ட்டில், ஒரு 4000 வேணுங்க. அந்த 4000 அந்த ஏர்போர்ட்டில் அலைவான் பாருங்க ஹீரோ. பிச்சை பணக்காரன்ட்ட 4000 வாங்க முடியாதுங்க. 4000 பணத்தை பார்த்தீங்கன்னா ஏழை பணம் இருக்கிற அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பணம் வாங்குற மாதிரி இந்த ஒரு சீனு இருக்குங்க. இது கதை தானடா, எப்படி என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் இது வந்து கதை இல்லை, இது உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்த படங்க. இது உண்மையான சம்பவத்தை வச்சு எடுத்த படம். ஆனால் இந்த படத்தோட எண்டிங் சீனில் அதை போட்டு காமிச்சிருப்பாங்க. என்னடா இது 2 சீனை மாற்றி மாற்றி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். ஆனால் இந்த லாஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா முடிகிற கட்டத்தில் அதை போட்டிருப்பாங்க. இதை நம்ம சேனலில் ஃபுல் கதை தான் பேசி வீடியோ போட்டிருப்போம். என்னடா அரைக்குறையாக பேசிட்டு போறியா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க நீங்கள். வேணுங்க தாங்க இந்த படத்தை வந்து நான் வச்சுருக்கேன். இந்த அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் அதே மாதிரிலாம் விட்ருப்பாங்கள்ல, அதில் போய் கண்டிப்பாக இந்த படத்தை ஏற்றி பாருங்கள். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமில் தான் இந்த விட்ருக்காங்க இந்த வீடியோவை. அமேசான் ப்ரைமில் போய் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். ஒரு ஏழை மேலே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ பஞ்சாயத்து இந்த படத்துக்கு. சூர்யாவுக்கு வந்து அடுத்த படம் வந்து தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் சந்தேகம் தாங்க. அது கஷ்டப்பட்டு தான் பண்ணி இந்த சூர்யா வந்து இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க. எதுக்குடா கரண்ட்டு, எதுக்குடா மின்சாரம்னு சொல்லிட்டு அப்படி கேட்டுட்டு இருப்பாங்க. எதுக்குடான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தானோ. ஆனால் இப்போ வந்து கரண்ட் வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி காரு அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லொட்டு லோஸ் கூட இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காம. ஆனால் நம்ம சூர்யா சாரை வந்து இந்த கஷ்டப்பட்டு தாங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவையாச்சும் சூர்யா சாருக்கு வந்து படம் வரப்போ ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்கள். அவர் ஏதாச்சும் படம் ரிலீஸ் பண்ணி விடுங்க.